அனைவருக்கும் வணக்கம். வியாழவட்டம் 100 அடுத்த 12வது தொடரில் என்னுடைய ஆய்வறிக்கையின் தலைப்பானது பின்காலனித்துவ வரலாற்றெழுதியலும் அதன் தரவுத்தளங்களும் ஓர் அறிமுகம் என்ற பொருண்மையில் அமைகிறது. பொதுவாக தமிழியல் அறிவுலகில் கோட்பாடுகள் குறித்தான விவாதங்கள் காலந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில் பின்காலனித்துவம் 20ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் விவாதிக்கப்பட்ட ஒரு அறிவிலக்கிய கோட்பாடாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்காலனியம் என்ற சொல்லாடல் பின்காலனியம், பின்னை காலனியம், பின்காலனித்துவம் என்ற சொல்லாடல்கள் மூலம் பின்காலனித்துவ அறிஞர்களால் பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் இந்த பின்காலனித்துவம் என்பது ஒரு காலனிய நடைமுறைக்கான ஒரு எதிர்நிலை கோட்பாடு அல்லது மனநிலை, சிந்தனை, நினைவியக்கம் என்று பின்காலனித்துவ அறிஞர்களால் வகைப்பாடு செய்யப்படுகின்றன. இந்த பின்காலனிய நடைமுறை என்பது பிரித்தாளுதல், ஏகாதிபத்தியம், ஒற்றைமையமாக்கப்பட்ட உலக அரசியல், கீழைத்தேயங்கள் அல்லது சுதேசிகள் மீதான அநாகரிக பார்வை, குடியமர்த்தல் அல்லது பண்ணையமர்த்தல், அடிமை வணிகம் இதனை குறிக்கிறது. இந்த காலனிய நடைமுறை என்பது இந்த கூறப்பட்டுள்ள காலனிய நடைமுறைகளை பின்காலனித்துவம் விவாதிக்கிறது. இதனையெல்லாம் இந்த காலனிய நடைமுறைகளை செய்வதற்கான துணை நின்ற ஒரு சொல்லாடல்களாக, அதாவது மேற்குலக சொல்லாடலாக இந்த ஓரியண்ட் என்ற சொல்லாடல் பயன்பட்டது. இந்த ஓரியண்ட் என்ற சொல்லாடல் கிழக்கை குறிப்பதற்காக மேற்குலக ஐரோப்பியர்களால் பயன்படுத்தப்பட்ட சொல்லாடலாக இருக்கிறது. இந்த ஓரியண்ட் என்பதற்கு கிழக்கு நாடுகள் அல்லது கீழ்திசை நாடுகள் குறித்தான விவகாரம் அல்லது அவர்கள் கடல் பயண குறிப்புகள் அவர்கள் சார்ந்த தரவுகளாக ஐரோப்பியர்களால் அழைக்கப்பட்டு வந்தன. இந்த ஓரியன் என்ற சொல் ஓரியன்ஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்தது. இந்த ஓரியன்ஸ் என்பதற்கு சூரியன் உதிக்கும் திசை அல்லது கிழக்கு என்பது பொருளாக இருக்கிறது. இந்த ஓரியன்ட் என்ற சொல்லாடல்களின் வளர்ச்சியாகவே இந்த ஐரோப்பிய நாடுகளில் தோன்றிய இந்த ஓரியண்டல் ஸ்டடீஸ், கீழைத்தேயத்தை பற்றியான மேற்குலக படிப்பு ஐரோப்பிய நாடுகளில் இருந்த பல்கலைக்கழகங்களில் ஓரியண்டல் ஸ்டடீஸ் என்ற கீழைத்தேய தரவுகளை ஆராய்வு செய்வதற்கான ஒரு படிப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்து கீழைத்தேயவியல். இந்த ஐரோப்பியர்களின் மனநிலையில் இருந்த இந்த ஓரியண்ட் என்ற சொல்லாடலை விவாதம் செய்வதற்காகவும் மேற்குலகின் அறிவுத்தனத்தை தகர்ப்பதற்காகவும் தகர்த்து விவாதித்து எழுதப்பட்ட ஒரு நூலே எட்வர்ட் சையத்தின் 1987 வெளியிடப்பட்ட ஓரியண்டலிசம் என்று சொல்லப்படக்கூடிய கீழைத்தேயவியல் அல்லது கீழைத்தேயவாதம் என்ற நூலாகும். இவர் இது மட்டுமல்லாது கல்ச்சுரல் அண்ட் இம்பீரியலிசம் என்ற நூலையும் எழுதியுள்ளார். இந்த ஓரியண்டலிசம் என்பது கிழக்கு நாடுகள் குறித்தான ஐரோப்பியர்களின் அறிவை விமர்சிக்கிறது. எட்வர்ட் சையத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஐரோப்பிய அல்லது மேற்குலகத்திற்கான கிழக்குலகத்தை பற்றிய மேற்குலகத்திற்கான அறிவை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த ஓரியண்டலிசம் என்ற நூலும் பின்காலனித்துவத்தின் முன்னோடியாக பார்க்கப்படுகிறது. பின்காலனித்துவத்தை ஒரு அறிவியல் கோட்பாடாகவும் அல்லது ஒரு கோட்பாட்டு வளர்ச்சிக்கு ஒரு படிப்பு நிலையாகவும் உருவாக்க உதவி புரிந்தவர்கள் எட்வர்ட் சையத், ஹோமி பாபா, காயத்ரி ஸ்பிவிக். இவர்கள் மூவருமே அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவர்கள். எட்வர்ட் சையத் ஜெருசலத்திலிருந்து தன்னுடைய படிப்பு காலங்களை அரபு நாடுகளில் முடித்துவிட்டு தன்னுடைய பேராசிரியர் பணியை அமெரிக்காவில் தொடர்ந்தவர். ஹோமி பாபா, காயத்ரி ஸ்பிவிக் இருவரும் இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள். இவர்களே பின்காலனித்துவத்தின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றனர். பின்காலனித்துவ எழுத்துக்களாக
தொடக்க காலங்களில் ஆப்பிரிக்க எழுத்துக்களை முன்வைத்தாலும் பின்னைய காலங்களில் இந்திய எழுத்துக்களையும் அதனுடைய சேர்த்துக்கொள்ளும் வழக்கம் இருந்தது. சினுவா சாபி, குஹிவா தியாங்கோ என்ற ஆப்பிரிக்கர்களின் எழுத்துக்களும் பின்காலனி எழுத்துக்களாக பார்க்கப்படுகின்றன. இந்தியாவைச் சேர்ந்த சல்மான் ருஷ்டியின் எழுத்துக்களும் பின்காலத்துவ எழுத்துக்களாக முன்வைக்கப்படுகின்றன. எட்வர்ட் சையத்தின் அந்த ஓரியண்டலிச நூலுக்கு முன்பாகவே பிரான்ஸ் ஃபனான் எழுதிய பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் என்ற இந்த கருப்பு தோல் வெள்ளை முகமுடி என்ற இந்த ஒரு வரலாற்று நாவலானது ஐரோப்பியர்களின் பிடியில் இருந்த நீக்ரோக்களை பற்றியதானதாக உள்ளது. இது காலனித்துவத்தை விவாதம் செய்கிறது. இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய பின்காலனித்துவம் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட இலக்கிய கோட்பாடாக உருவாக்கம் பெறுகிறது. இந்த கோட்பாடு சோவியத் யூனியன் உடைப்பட்ட பின்பு அங்கிருந்த தனியார் சந்தை மேலாட்சிக்கு நிகராக ஒரு மார்க்சியத்திற்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடாக பின்காலனியம் இருந்திருக்கிறது என்று சச்சிதானந்தம் சுயராஜா அவர்கள் குறிப்பிடுகிறார். இதனைத் தொடர்ந்து பின்காலனித்துவத்தின் அழகியல்கள், பொதுவாக இந்த அழகியல் என்ற இந்த கோட்பாட்டிற்கு பின்னாக அழகியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்கு நாம் சார்புடையவர்கள் அல்லது ஆதரவானவர்கள் என்ற ஒரு வழக்கம் உண்டாகிவிடுகிறது. அதாவது இந்த அழகியல் என்பதற்கான ஒரு தனிப்பட்ட வரையறை என்று எதுவும் இல்லை. அழகியல் என்பது ஒன்றின் தனித்திறன் அல்லது சிறப்பியல்புகளை குறிப்பதால் அதனின் கோட்பாடுகளின் தரவுகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிறது மார்க்சியம். அதான் அந்த கோட்பாட்டின் சாரம், இந்த பின்காலத்துவ அழகியலாக இந்த கோட்பாட்டின் சாரம் கருத்தில் கொள்ளப்படுகிறது. காலனியை நீக்கம், இந்த கோட்பாட்டின் இந்த பின்காலத்துவ அழகியலாக காலனிய நீக்கம், மைய மறுப்பு, காலனிய ஓர்மை அகற்றல், இந்த காலனிய நீக்கமும் காலனிய ஓர்மை அகற்றலும் டீகாலனைசேஷன் என்ற சொல்லாடலுக்கு கீழ் வருகிறது. மைய மறுப்பு என்பது இன்றைக்கு மைய இலக்கியங்களாக கருதப்படுகின்ற கருதப்படுவது ஐரோப்பிய இலக்கியங்களே. அதனை மையப்படுத்திய இந்த மைய மறுப்பு, அதாவது ஐரோப்பியத்தை அல்லது இந்த மேற்குலக அறிவை மறுத்தல் என்ற பொருண்மையில் பார்க்கப்படுகிறது. அயலாதல் என்பது இந்த சொந்த நாட்டில் அகதியாக்கப்படுதல், அடிமைப்படுத்தல் அந்த என்ற பொருளில் பார்க்கப்படுகிறது. அடையாள அரசியல் என்பது மொழி, இனம் என்ற அடையாளப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. மொழிக்காழ்ப்பு என்பது அந்த தங்கள் நிலத்தில் உள்ள பூர்வ மொழிகளை காப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது. கலாச்சார மீட்பு இந்த அடையாள அரசியலுடன் தொடர்புடையதாகவும் இருக்கிறது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது இந்த முதலாளித்துவத்திற்கான ஒரு நடைமுறையாக உள்ளது. கீழைத்தேயவாதம், எட்வர்ட் உருவாக்கப்பட்ட கீழைத்தேயவாதத்தில் அதிகாரத்திடம் உண்மையை பேசுதல் என்ற ஒரு நடைமுறை, ஒரு கருத்து விவாதிக்கப்படுகிறது. இது ஆப்பிரிக்கர்களை மையமிட்ட ஒரு கருத்து நிலையாக உள்ளது. ஆப்பிரிக்கர்களின் தொடக்க காலத்தில் தமிழர்களுக்கு முன்பாக அல்லது கீழைத்தேய நாடுகளில் இருந்த அடிமைகளை விற்பதற்கு முன்பாகவே ஆப்பிரிக்கர்கள் அடிமைகளாக பல நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருந்தனர். அவர்களை இந்த சுரங்க வேலைகளுக்காகவும் மற்ற வேலைகளுக்காகவும் அழைத்து சென்றிருந்த அங்கு ஆப்பிரிக்கர்கள் அந்த முதலாளிகளை எதிர்த்து, அதாவது காலனியவாதிகளை எதிர்த்து உரையாடவே கூடாது. அதனை மையப்படுத்திய அதிகாரத்திடம் உண்மையை பேசுதல் என்ற ஒரு நிலை விவாதிக்கப்படுகிறது. இந்த காலனித்துவ அழகியல் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இருக்கிறது. அதனை அடுத்த காலனித்துவ பொருளாதார தாக்கம், தொழில்மயமாதல், வணிகம், வளச்சுரண்டல், உலகமயமாதல், நகரமயமாதல், இது இந்த காலனிய விடுதலைக்கு பின்பான ஒரு நவகாலனிய நிலை, நியோ கலோனிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நவகாலனிய நிலையை குறிக்கிறது.
இந்த பின்காலனித்துவ அழகியலானது இந்தியமயமாக்கப்படும் போது மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்று சொல்லும் அல்லவா, அதுபோன்று இந்திய நிலையை அடையும் போது தலித்தியம், பெண்ணியம், சுதேசம், மாற்று வரலாறு படைத்தல், விளிம்பு நிலை வாழ்வியல், அடித்தள மக்கள் வரலாறு, மனதிலிருந்து காலனியத்தை நீக்குதல் என்ற பொருண்மைகளை உட்கொள்கிறது. மற்றும் இது புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் பழங்குடிகள் ஓரின ஈர்ப்பாளர்களையும் கருத்து நிலைக்குள் கொள்கிறது. இந்த உள்ளடக்கங்களே பின்காலனித்துவ கோட்பாட்டின் சாரமாக அமைகிறது. பின்காலனித்துவத்தின் வரலாற்றெழுதியின் பக்கங்கள் அல்லது கருத்து நிலை என்று, அதாவது பின்காலனியத்தை முன்வைத்து ஒரு வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டுமானால் அந்த வரலாறு எப்படியாகலாம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பின்காலனித்துவம் வைக்கிறது. அதாவது காப்பிய நடைமுறையை விடுத்து சமூகம் சார்ந்த நடைமுறைக்கான முன்னெடுப்பு. நம்ம தமிழில் காப்பிய மரபு என்று சொல்லப்படும் போது தன்னிகரற்ற தலைவன் அல்லது ஒப்பாரும் மிக்காரும் இலார் என்ற ஒரு பதிவை சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருவரை மையமிட்ட ஒரு வரலாறு என்பது இந்த காப்பிய வரலாறு, காப்பிய நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. அதனை அடுத்த இந்த ஒரு நுண் வரலாறாக இந்த சமூகம் சார்ந்த நடைமுறையை முன்னெடுக்கிறது பின்காலனித்துவம். வரலாறு என்பது வரைகோடுகள் அல்ல, அது சிலந்தியின் வலைப்பின்னல் என்பார் சிலர். அது பின்காலனித்துவம் யாருடைய வரலாற்றெல்லாம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் போது அதுக்கு முதன்மை கொடுக்கிறவங்க இரட்டை காலனியத்திற்கு உட்பட்டவர்களின் வரலாற்றை எழுதுதல் என்ற ஒரு வழக்கை பயன்படுத்துகிறது. அதில் இந்த இரட்டை காலனியத்திற்கு உட்பட்டவர்களாக பெண்கள், அடித்தள மக்கள், அடிமைகள், அகதிகளை குறிக்கிறது. இந்த ஐரோப்பியர்களின் வரலாறு குறித்த ஆசிவ சுப்பிரமணியத்தின் ஒரு கோட் இருக்கு. இந்தியாவின் வரலாற்று வரைவை உருவாக்கிய ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய தன்னின உணர்வுவாதத்திற்கு ஆட்பட்டவர்கள். தம்முடைய வரவால் தான் நாகரிகத்தின் ஒளியே நம்மீது பட்டது என்று மனப்பூர்வமாக நம்பினார்கள். எனவே இந்தியா மற்றும் இந்தியாவை ஆண்ட மன்னர்களின் பட்டியலாகவே இந்திய வரலாறு உருவாக்கப்பட்டது என்று சிவசுப்பிரமணியன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதை அந்த காப்பிய மரபோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேலுக்கு நம்மை அச்சுறுத்தும் நடுநிசி கதைகளாக, வரலாறு என்பது நம்மை அச்சுறுத்தும் நடுநிசி கதைகளாக உள்ளன. அதாவது வரலாறு குறித்த பிரேந்திரநாத் தாத்தா சொல்லும்போது, இந்த வரலாறு என்பது ஒரு மாய யதார்த்தவாத உலகிற்குள் இருப்பதாக, அதாவது சல்மான் ருஷ்டியோட நாவல்கள் போல இருக்குது அப்படின்னு குறிப்பிடுவார். இந்த திடீர்னு அசோகர் மரம் நடுறாரு, கலிங்க போகிறதுக்கு போகிறாரு, வெற்றி கொள்கிறாரு, நடுவில் மக்களுடைய நிலை அங்கே பதிவு செய்யப்படவே இல்லை அப்படின்னு அதை கேளிக்கைக்கு உள்ளாக்கி வரலாறு என்பது நம்மை அச்சுறுத்தும் நடுநிசி கதைகள் என்று பதிவு செய்திருப்பார். அதனை அடுத்ததாக இந்த இரட்டை காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களின் வரலாறை எழுதுதல், அதை தொடர்ந்து வேற யாருடைய வரலாற்றெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்று பின்காலத்தில் சொல்லுதுன்னு பார்த்தா, மறைக்கப்பட்ட, பாராதீனப்படுத்தப்பட்ட, விடுபட்ட, சிதைக்கப்பட்ட, இருமையாக்கப்பட்டவர்களின் வரலாற்றை முன்னிறுத்த வேண்டும் என்று பின்காலனித்துவம் முன்னெடுக்கிறது. இந்த பாராதீனப்படுத்தப்பட்ட அப்படி என்றால் அந்த தங்களுடைய சுதந்திரத்தை பிறர் வசம் ஒப்படைத்து விட்டு இருப்பவர்களை பாராதீனப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் என்று குறிப்பிடுகின்றனர். இவ்வாறாக ஐரோப்பியர்களின் வரலாற்று கருத்து நிலையை முரணித்து சமூகம் மற்றும் சுதேச கருத்து நிலையில் கவனம் கொண்டு வரலாற்றை எழுத முற்படுகிறது பின்காலனித்துவம். வரலாற்று எழுதுகையை முன்னெடுப்பவர்கள் கருத்து நிலையில் கொள்ள வேண்டியவைகளாக பின்காலனித்துவம் சில சொல்லாடல்களை முன்வைக்கிறது. அவை திரும்ப எழுதுதல், பின்னோக்கி எழுதுதல், மறுபடியும் எழுதுதல், மறுவாசிப்பு, மீள்வாசிப்பு, சுயத்தை எழுதுதல், எலி போல எழுதுதல்,
மாற்று வரலாறு, புதிய வரலாறு, சாமானியர் வரலாறு, அடித்தள மக்கள் வரலாறு, விளிம்பு நிலையினர் வரலாறு என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த திரும்ப எழுதுதல் என்பது ரீரைட் என்ற மறுபடி எழுதுகிற குறிச்சாலும் அது உண்மைத்தன்மையினை வெளிக்கொண்டு வரும் வரை எழுதி கொண்டே இருப்பதை குறிக்கிறது. மறுபடியும் எழுதுதல், இந்த பின்னோக்கி வாசித்தல் என்பது வரலாறு மேலிருந்து கீழாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அது கீழிருந்து மேலாகவும் இடமிருந்து வலமாகவும் அல்லது பின்னோக்கியும் எழுதப்பட வேண்டும் என்ற கருத்து நிலையும் பின்காலனித்துவம் முன்வைக்கிறது. சுயத்தை எழுதுதல், இந்த மறுபடியும் எழுதுதல் என்பது மறுவாசிப்பு, மீள்வாசிப்பு என்ற கருத்து நிலைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சுயத்தை எழுதுதல் என்பது தங்களை பற்றியும் அந்த நுண் வரலாறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தின் இனத்தின் வரலாறை குறிப்பதாக அமைகிறது. மற்றபடி புதிய வரலாறு, சாமானிய வரலாறு, அடித்தள மக்கள் வரலாறு, விளிம்பு நிலையினர் வரலாறு என்பது நமக்கு பரிச்சயப்பட்ட துறைகளாகவே இருந்து வருகின்றன. வரலாறு பற்றிய அறிஞர்களின் கருத்து நிலைகள். சமூகத்தை அறிவதற்கான அறிவியல் நிலைப்பாடு கடந்த காலத்தின் தரவு, காலத்தின் கண்ணாடி என்ற பொதுவான கருத்து நிலைகள் இருந்தாலும், இந்த வரலாறு என்பது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு தரவு, வரலாறு என்பது விசாரணை மூலம் பெறப்பட்ட அறிவு. இவர் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வரலாற்றறிஞராக காணப்படுகிறார். இவர் எழுதின த ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு நூல் கிரேக்க புராணத்தை மறுவாசிப்பு செய்வதாகவும், கிரேக்க பாரசீக போர்களை விசாரணை செய்து அதன் மூலம் பெறப்பட்ட அறிவை கொண்டு எழுதப்பட்ட நூலாகவும் காணப்படுகிறது. அதனாலேயே ஒரு வரலாறு என்பது விசாரணை மூலம் பெறப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும் என்று ஹெரோடோட்டஸ் கூறுகிறார். நைன்ஜோத் லஹாரி என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியம் தொல்லியலில் இருந்து கிடைக்கும் தரவுகளை கொண்டு வரலாற்றை கட்டமைக்க வரலாற்றாசிரியர்களுக்கு கற்பனை தேவைப்படுகிறது என்கிறார். அதாவது நமக்கு கிடைக்கின்ற தரவுகளை வைத்து, அதாவது இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, நாணயங்கள் இதனையெல்லாம் வைத்து எவ்வளவு தரவுகள் இருந்தாலும் அந்த தரவுகள் எல்லாமே நம்ம அடுப்பெரித்த ஓலைகளும் தண்ணீரில் விடப்பட்ட ஓலைகளும் தான் என்று நைன்ஜோத் லஹாரி சொல்கிறார். அந்த தரவுகளை வரலாறாக மாற்றினோம்னா வரலாற்று ஆசிரியர்களுக்கு கற்பனைங்கிற ஒன்று தேவைப்படுகிறது அப்படி என்று சொல்கிறார். அதையும் தாண்டி சல்மான் ருஷ்டி என்ன சொல்கிறாருன்னா, வரலாறு என்பது உண்மைக்கு நெருக்கமான கற்பனை என்று சல்மான் ருஷ்டி கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து வரலாற்றியல் கோட்பாடானது தற்கால தலைமுறையை கடந்த காலத்தோடு இணைக்கும் ஒரு உயிரியல் ஒருமைப்பாடு. அது மக்களின் முழு சமூக வாழ்க்கையையும் ஆட்சி செய்கிறது. மனித இயல்பிற்கு அப்பாற்பட்ட மனதிற்கெட்டாத சக்தியொன்று கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இணைப்பாக செயல்படுகிறது. அது நாடுகளின் எதிர்காலத்தையும் மனித இனத்தின் தலைவிதியையும் நிர்ணயிக்கிறது என்று ராஜயன் கூறுகிறார். இதனையடுத்து வரலாறு என்பது புதைக்குழிக்குள் ஊறிப்போன எலும்புகள் என்று வரலாற்று அறிஞர் ஹெக்கல் குறிப்பிடுகிறார். இவற்றையெல்லாம் கருத்து நிலையில் கொண்டே பின்காலனித்துவம் மாற்று அல்லது புதிய வரலாற்றை எழுத தொடங்குகிறது. பின்காலனித்துவ வரலாற்று எழுதியலின் தரவுதளங்கள். வரலாற்று எழுதியல் என்பது ஒரு பின்காலனித்துவத்தின் அறிவுத்துறை என்று அறிஞர்கள் சொல்வார். இந்த பின்காலனித்துவ வரலாற்று எழுதியல் என்பது பண்பாட்டு எழுதியல் என்றும் சொல்வர். தரவுத்தளங்களாக இந்த பின்காலனித்துவத்தின் தரவுத்தளங்களாக கொள்ளப்படுபவை இலக்கியம், தொல்லியல், நாட்டுப்புறவியல் இவை முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது. இதன் உள்ளார்ந்த தொடர்புடைய பிரிவுகளாக மரபு இலக்கியம், நாவல், தன் வரலாறு, சுயசரிதை, சிறுகதை, பயண இலக்கியம் அல்லது குறிப்புகள், அகழாய்வுகள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள், அரசு ஆவணங்கள்,
வாய்மொழி மரபு. இதன் உள்ளீடுகளாக வாய்மொழி வழக்காறுகள், தொன்மங்கள், வழிபாடு, கதைகள், பாடல்கள், சொலவடைகள், பழமொழிகள், வாய்மொழி மரபின் ஓரல் ட்ரெடிஷன் இதன் உள்ளீடுகளாக இருக்கின்றன. இந்த வாய்மொழி மரபு குறித்தான அலெக்சாண்டர் கொந்த்ராதோவோட ஒரு கோட்டிற்கு பல்வேறு மக்கள் இந்த வாய்மொழி மரபிலிருந்து எப்படி வரலாற்றை பிரித்தெடுப்பது என்பதை அலெக்சாண்டர் சொல்கிறார். பல்வேறு மக்கள் பகுதியினரிடையே வழங்கிய புராண கதைகள், கிராமிய கதைகள், கற்பனை கதைகள் ஆகியவற்றிலிருந்து கற்பனையும் பொய்யையும் நீக்கி வடித்தெடுப்போமானால் காலத்தை மறைத்து நிற்கும் திரை ஊடு வரலாற்று நிகழ்ச்சிகளை காண முடியும் என்று அலெக்சாண்டர் கூறுகிறார். இந்த எலி போல எழுதுதல் என்பது ரைட்டிங் லைக் எ கேட், அந்த முன்னாடி பின்காலனித்துவ வரலாற்று எழுதியலில் ஒரு கூறாக சொன்னேன் இல்லையா, அதில் இந்த எலி போல எழுதுதல் என்பது மரண வேதனையை எழுதுதல் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது இது மேற்குலகத்தில் எழுந்த ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. இது என்பது அறிவியல் துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலாகவும் பார்க்கப்படுகிறது. இது இந்தியமயமாக்கம் பெறும்போது மறுபடியும் அந்த விளிம்பு நிலை அகதிகள், அடிமைகளின் வாழ்வியலை எழுதுவதாக பார்க்கப்படுகிறது. மற்றும் நினைவுகளில் இருந்து வரலாற்றை எழுதுதல் என்பது இந்த பின்காலனித்துவ தரவுதளத்தில் ஒரு புதிய நடைமுறையாக கையாளப்படுகிறது. மற்றும் வரலாற்று புனைவை மறுத்தல் இவையெல்லாம் பின்காலனித்துவத்தின் தரவுதளங்களாக முன்வைக்கப்படுகிறது. இந்த மரபார்ந்த சான்றாதாரங்களை விடுத்து சில சான்றாதாரங்கள் பார்க்கலாம். நாவல்கள். பஞ்சம் பிழைக்க வந்த சீமை. இது இலங்கை மலையக தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்த மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வையும் அவர்கள் தாயகம் திரும்பிய ஒரு வரலாற்றையும் சொல்லக்கூடிய நாவலாக இருக்கிறது. புயலிலே ஒரு தோணி. இந்தோனேசியா, மலேசியாவிற்கு கடல் பயணம் செய்த தமிழர்களின் வரலாற்றை சொல்லக்கூடிய தோணிக்கு தன்னகரம் மாற்றி போட்டேன். அடுத்தது நினைவு சின்னம் என்கின்ற நாவல் மலேசிய தமிழர்களின் துயர வரலாறாக அந்த சயாம் ரயில் பாதைகளின் சுரங்க அடிமைகளாக இருந்த தமிழர்களின் வாழ்வியலை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனை போன்று எரியும் பனிக்காடு, மாதொருபாகன், கொற்கை என்பது 1914 2000 ஆண்டு வரை தூத்துக்குடி பரதவர்களின் அந்த மதமாற்றம் போன்ற தரவுகளை உள்ளடக்கியதாக கொற்கை நாவல் இருக்கிறது. சோழகர் தொட்டி என்பது கர்நாடக வனப்பகுதியில் உள்ள ஒரு பழங்குடிகளின் மீது நடத்தப்பட்ட வன்முறை, வீரப்பனின் தேடுதலின் போது நடத்தப்பட்ட வன்முறையாக அந்த நாவலின் பதிவுகள் இருக்கின்றன. அடுத்ததாக பழமொழிகளை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 3 பழமொழிகளை பார்க்கலாம். ஆனை துரத்தினாலும் ஆனக்காவில் உண்டாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பழமொழி சைவ வைணவ பகையுணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாக அமைகிறது என்கிறார் சிவசுப்பிரமணியன். அந்த ஆனைக்காவு என்பது திருவரங்கத்தை அடுத்துள்ள திருவானைக்காவலை குறிக்கிறது. அதாவது பகைக்கு, அதாவது யானை துரத்தினாலும் உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட திருவானைக்காவலில் போய் நுழையாத அப்படிங்கிற ஒரு கருத்து நிலையை இந்த பழமொழி தாங்கி நிற்கிறது. அடுத்ததாக தின்புவன் தின்பான் திருக்குறுங்குடியான் தண்டமிருப்பான் என்ற ஒரு பழமொழியும் பார்க்கப்படுகிறது. இந்த பழமொழி இந்த திருக்குறுங்குடி என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அப்போ அந்த திருக்குறுங்குடியில் வைணவ தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற ஜீயர்கள் இருக்காங்க. அவங்க அந்த கோயில் நிலங்களை குத்தகை விட்டு அதன் மூலியமாக அது மக்களாக பார்த்து ஒரு நெல் தருவாங்க. ஆனால் அரசுக்கு அவங்க அந்த கப்பம் கட்டணும்.
அது வந்து அரச முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு மரக்காலில் அதை வாங்குவாங்க. ஆனால் இந்த ஜீயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தர வேண்டிய ஒரு பகுதியையே அந்த அரசு முத்திரை பதிக்கப்பட்ட மரக்காலில் வாங்கினதுனால, மரக்காலில் வாங்கி நல்லா நெய் ஊற்றி சாப்பாடு சாப்பிட்டதுனால, சாப்பிட்றோம் எவனோ சாப்பிட்றான், தண்டம் கட்டுறது நானாக இருக்கேன், இப்போ நம்ம திங்கிறது தண்டம் கட்டுறது நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொலவடையில் வந்து தின்பவன் தின்பான் திருக்குறுங்குடியான் தண்டம் இருப்பான் என்ற பழமொழியும் இங்கே இருக்கிறது. அப்புறம் புல் அறுத்தா மாட்டு தொட்டிக்கு பொண்ணு சமைஞ்சா அரண்மனைக்கு. இந்த அரண்மனை என்ற சொல்லாடல் தான் நமக்கு வழியாக இந்த அரண்மனைக்கு புல் அறுத்தா மாட்டுக்கு பொண்ணு சமைஞ்சா அரண்மனைக்கு. இந்த சொல்லாடலில் இந்த அரண்மனை தான், அரண்மனைங்கிறது ஒரு அதிகாரத்தின் குறியீடுகளாக பார்க்கப்படுகிறது. அரசர்கள் இருந்த காலத்திலும் ஜமீன்தார்கள் இருந்த காலத்திலும் பின்னர் காலனி ஆதிக்கத்தில் வெள்ளையர்கள் இருந்த காலத்திலும் இது நடைமுறையாகவே வந்திருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு சமைஞ்சா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வந்து இருந்ததாக, அதாவது செப்பேடுகள் வந்து ஜமீன்தார் வழக்கில் இருந்ததாக செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. இதன் வழியாகவே வந்தது தீப்பாஞ்சாம்பன் பூவாடைக்காரி என்ற வழக்காறுகளும் இதன் வழியாகவே வந்ததாக சிவசுப்பிரமணியம் அவர்கள் கூறுவார். அது கதைகளாக பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் குருவிங்குளத்தில் இருக்கிற காட்டு நாயக்கர்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு குழுவே வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்கக்கிட்ட கேட்டால் நாங்கள் நம்பர் போட்ட மரம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறாங்க. ஏன் நாங்கள் நம்பர் போட்ட மரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, சாலை ஓரமாக நம்பர் போட்டு மரங்கள் இருக்கும்ல, அந்த மரத்தை வந்து யாராலையும் வெட்ட முடியாது, ஏன்னா அது அரசுக்கு சொந்தமான மரம். மற்ற நம்பர் போடாத வேலி மரங்களை வந்து நம்ம ஈஸியாக வெட்டிட்டு போயிடலாம். ஆக இதுக்கு மாறினத்துக்காக, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக மாறினத்துக்காகவும் காரணம் சொல்கிறாங்க. இந்த மேலே சொன்னோம் இல்லையா, இந்த புல் அறுத்தா மாட்டுக்கு பொண்ணு சமைஞ்சா அரண்மனைக்குன்னு, அங்கே இருந்த ஜமீன்தார்கள் வந்து இந்தமாரி பொண்ணு சமைஞ்சா தங்களையும் வந்து அனுப்பி வைக்க வேண்டி இந்த குருவிக்குளம் காட்டு நாயக்கர் மக்களிடையே ஒரு அதிகாரத்தை பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்படி அவர்கள் அனுப்பி வைக்காவிட்டால் அவர்களை சிறைப்பிடிக்கவும் படை வீரர்களை அனுப்பியுள்ளனர் என்ற கருத்துக்களும் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பதிவிடுகிறார். பாடல்களாக பார்த்தோமேனால், சேத்துக்குள் இறங்காத சின்னதோரை அவர் பொண்ணுக்கு இறங்கி வராராம், மானு வேட்டைக்கும் போவாராம், மயிலு வேட்டைக்கும் போவாராம், கோழி கூப்பிடும் நேரத்தில் குமரி வேட்டைக்கும் போவாராம் என்ற இந்த ஒரு குமரி வேட்டைக்கும் போவாராம் என்ற இந்த காலனியவாதிகள் பெண்களை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தை கேளிக்கையாக முன்வைக்கும் பாடலாக இது அமைகிறது. அடுத்ததாக, முக்காப்புடி கேப்பைக்கு முந்தியிருந்து வாடுகிறேனே ஐயா முதலாளி நீங்க அளக்கிறது பொட்டனாளி என்ற ஒரு பாடலை சிவசுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றளவும் இந்த முக்கா மரக்கால் என்ற சொல்லாடல் தஞ்சை வட்டார பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது தென் மாவட்டங்களில் கள்ளமரக்கால் என்ற வழக்கில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முக்கால் மரக்கால் என்பது கூலிக்கு வேலை செய்கிற மக்களுக்கு ஒரு மரக்கால் நெல்லை தரணும். ஆனால் வந்து இந்த முதலாளிகள் வந்து அதிலும் குறைவாக முக்கால் மரக்காலை அளந்து போடுவாங்க. அதை கேளிக்கை செய்யும் விதமாக நீ கொடுக்கறதே முக்காப்படி, அதுலேயும் இந்த பொட்டநாளிங்க என்பது அந்த முக்கா மரக்காலையும் குறைச்சிக்கிட்டு கொடுக்குறான் அப்படிங்கிறத. நாளி என்பது நாளிகைங்கிறது தான் வந்து நம்ம டைமை கொடுக்கும். நாளி என்பது அளவை என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது நம்ம
கேள்விப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த ஊரான் ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரன். இந்த பாடல் வந்து நிறைய இடத்துல மாறுது. இந்த காகிதம்ங்கிறது கடிதம் என்ற சில இடங்களில் சொல்லப்படுகிறது, கட்டளை என்று சில இடங்களில் சொல்லப்படுகிறது. ஊரான் ஊரான் என்பது ஓராணி ஓராணி என்று தென் மாவட்டங்களில் சொல்லப்படுகிறது. இந்த குத்தகைக்கு விவசாயம் செய்து அந்த காசை வந்து துரைமார்களுக்கு கட்டுற இந்த வரி விதிப்பை வந்து இந்த பாடல் வந்து குறிப்பிடுகிறது. அடுத்து வழிபாடுகளில் இருக்கிற இந்த வரலாறுகள் என்னென்னா பார்த்தோம்னா, இந்த மாவிளக்கு பொலி போடுதல், இந்த தெய்வங்களை எடுத்து செல்லுதல், இந்த போன்ற நிலைகளில் இந்த வரலாற்று தரவுகளை வந்து நம்ம மீட்டெடுக்கலாம். அதாவது இப்போ வந்து எங்கேயாவது புலம்பெயர்ந்து அதை இடம்பெயர்ந்து போனாங்கன்னா தங்களுடைய தெய்வ மரபுகளை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதும் இந்த வழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த பரதவர்கள் இந்த அங்காளம்மன் வழிபாடு என்பது இதில் ஒரு கூறாக இந்த அங்காளம்மன் வழிபாடை பார்க்கலாம். கடலோர பகுதிகள் எல்லா பகுதிகளிலையுமே இந்த அங்காளம்மன் வழிபாடு பார்க்க முடிகிறது. மற்றும் இந்த நிலப்பகுதிகளில் இருக்கிற அங்காளம்மன் வழிபாடோடு தொடர்புடையவர்கள் நாங்கள் அங்கிருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைப்பதை நம்மளால் காண முடிகிறது. அடுத்தது இந்த நினைவுகளில் வரலாறு. இந்த நினைவுகளில் வரலாறு என்பது நினைவு பதிவுகள், அபத்த நினைவுகள் என்று 2 வகையாக பகுக்கப்படுகிறது. இந்த நினைவு பதிவுகள் என்பது தங்களுடைய நினைவுகளை வந்து நினைவு குறிப்பாக நூலாக வெளியிட்டிருப்பாங்கள்ல, அதை குறிப்பிடுகிறது. அது கிட்டத்தட்ட ஒரு நன்னினைவுகளை சார்ந்ததாக அமைகிறது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, அலெக்ஸ் ஹேலி எழுதின இந்த வேர்கள் ரூட்ஸ் என்கின்ற இந்த நூலை வந்து குறிப்பிடலாம். இந்த நூல் வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டுகளில் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிற்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டவர்களின் பூர்வீகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக இந்த வேர்கள் என்கின்ற ஒரு எழுத்தாவணம் நினைவு குறிப்பு பார்க்கப்படுகிறது. அதாவது வந்து அலெக்ஸ் ஹேலியோட மகள் வந்து ஒரு அந்த குறிப்பில் குறிப்பிடுறாரு. அந்த அலெக்ஸ் ஹேலியோட மகள் வந்து ஒரு 3 சொல்ல திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத வந்து அவர் குறிப்பிடுறாரு. கோ, காண்டியா, கிண்டே அப்படிங்கிற ஒரு 3 சொல்ல வந்து அந்த பொண்ணு திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. இது என்ன சொல்லு? அமெரிக்கா அவங்க வந்து ஒரு 300 ஆண்டு 250-300 ஆண்டு காலம் ஆகிருச்சு. இந்த கோ, காண்டியா, கிண்டே அப்படிங்கிற 3 சொல்லுக்கும் ஆக்சியாலிக்கு விளக்கம் தெரியல. அப்போது இதுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு இந்த வாய்மொழி பெல்ஜியத்தை சேர்ந்த ஒரு வாய்மொழி அறிஞர்கிட்ட விளக்கம் கேட்குறாரு. அவர் தான் இந்த ஓரல் ட்ரெடிஷன் ஆஸ் ஏ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர். அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அவர்கள்கிட்ட விளக்கம் கேட்கும்போது இந்த கோ, காண்டியா, கிண்டே இந்த காண்டியா அப்படிங்கிற சொல்ல வச்சு அவர்கள் வந்து இந்த காம்பியா என்ற ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கண்டறிகின்றனர். அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த சொற்கள்லாம் எங்கே புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடும் பொழுது மண்டியா அப்படிங்கிற ஒரு ட்ரைபிள்கிட்ட அந்த சொற்கள் வழக்கத்தில் இருக்குது. அதாவது இந்த கோன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து கோரா அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி, இந்த குடுவையால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி. அது வந்து இந்த 250 ஆண்டு காலத்தில் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு வயலினை பார்த்தா கோ அப்படின்னு சொல்லுவாராம்மா. அதே வந்து ஏதாவது ஆறை பார்த்தா காம்பியா அப்படின்னு சொல்லுவாராம்மா. ஏன்னா அங்கே காம்பியாங்கிற ஒரு ஆறு ஓடியது. அந்த பழங்குடிகள் இருந்த ஊரில் வந்து காம்பியாங்கிற ஒரு ஆறு ஓடியது அப்படிங்கிற தரவுகள் இருக்குது. இந்த கோராங்கிற இசைக்கருவி அந்த பழங்குடிகள் சேர்ந்த தரவும் இருக்குது. இவங்க வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட போது முதலில் அவங்க மாற்றியது வந்து இவங்க பேரை தான். இவரை கிண்டே அப்படிங்கிற இவங்க தாத்தாவோட பேர் அவங்க டாமி அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க டாமின்னு கூப்பிடும்போது இவர் கிண்டே அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாரு.
அதுக்கப்புறமேலுக்கு இவங்க போயிட்டு அந்த மண்டியா பழங்குடிகள்கிட்ட இதை பற்றி விசாரணை செய்ய கேட்கும் பொழுது அவர்கள் அந்த பழங்குடிகள்கிட்ட இந்த தரவுகளை வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து அந்த அவங்க ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த பாடல்களில் இவங்களுடைய முன்னோர்களோட வரலாறை, அதாவது இவங்க முன்னோர்களோட பெயர்களை வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்போ இந்த கிண்டே அப்படிங்கிற இவர்களோட, அதாவது இங்கேருந்து இங்கே, அதாவது இங்கே ஒருத்தர் பிறந்தாருன்னு அவர் பேரை சொல்லி அவங்களுக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் எங்கே போனார்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகள் அமைகின்றன அப்படின்னு அந்த ஆப்பிரிக்க அந்த மாண்டிய பழங்குடி மக்கள் வந்து அந்த பாடல்களை வந்து பாடுவாங்க. அந்த சாமிக்கு பாடும்போது வாய்மொழி பாடல்கள்லாம் பாடுவாங்க. இதேமாரி ஒரு மரபு வந்து நம்முடைய அகத்தியர் மலையில் இருக்கிற காணி பழங்குடிகள்கிட்ட இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிலாத்தி வந்து அந்த பூசாரியை வந்து பிலாத்தி, காணி பழங்குடிகளோட பூசாரி பிலாத்தின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து 1008 சாமிகள் வந்து இருக்கிறதா அவங்களுடைய நம்பிக்கை. அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் தங்களுடைய வழிபாட்டை தொடங்கும் போது இந்த 1008 பெயர்களையும் வந்து நினைவில் வைத்து அந்த 1008 பெயர்களையும் சொல்லுவாங்க. அதனை போன்றே அந்த கிண்ட பழங்குடியோட இது அந்த வாய்மொழி பாடல் இருப்பதாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ அந்த ஒரு நினைவுகளை அவர்களுக்கு நினைவில் இருந்த 3 சொல் கோ, காம்பியா, கிண்டே என்ற இந்த 3 சொற்களை வைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பூர்வீகத்தை கண்டடைந்துள்ளனர். இது ஒரு வரலாற்று தரவாக பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும் விவாதம் செய்கிறார்கள். மற்றும் இந்த நம்ம தமிழகத்தில் எழுதப்பட்ட ஒரு நகரமும் ஒரு கிராமமும் என்கின்ற இந்த நூல் வந்து ஒரு நினைவு பதிவாக நீலகண்டன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நினைவு பதிவாக இருக்கிறது. இவர் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு பேராசிரியர் நீலகண்டன் என்பவர். இந்த நூலில் வந்து 1945 2005 ஆண்டு வரையிலான தரவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நூலில் வந்து சாதிய மேலாண்மை காட்டக்கூடிய, அதாவது 1949 கரூரில் உள்ள விடுதிகளிலும் மாணவர் படிக்கக்கூடிய விடுதிகளிலும் உணவகங்களிலும் பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியாக உணவளித்ததை இந்த நூல் வந்து குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் 1948 அல்லது 49களில் நடந்த ஒரு மாட்டுப் பொங்கல் நிகழ்வில் அந்த தங்களுடைய வயல் பண்ணைகளில் வேலை செய்கிற கூலிகளுக்கு வந்து இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு விருந்திடுவாங்களாம். அதை எங்கே இடுவாங்கன்னா, அந்த மாட்டு தொழுவத்தை மாட்டு பட்டியல தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விருந்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அப்படி விருந்திடப்படும் போது அந்த மக்களுக்கு மோர், தயிர் போன்ற மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தரமாட்டாங்களாம். அது ஏன்னா அந்த மோர், பால், தயிர்களை தந்தால் மாடு வந்து இந்த வத்தக்கறவை ஆகி போயிடும், அந்த தன்மை இழந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகளும் அவர்கள்ட்ட இருந்ததாக இவர் ஆசிரியர் நீலகண்டன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் அடுப்புக்கரியில் இயங்கக்கூடிய பேருந்து இருந்ததாக அவர் கூறுகிறார். அந்த 1948 அந்த 45 காலகட்டங்களில் நம்ம ட்ரெயின் இயங்குதில் அது மாதிரி அடுப்புக்கரியில் இயங்கக்கூடிய ஒரு பேருந்து இருந்ததாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து ரயில்சாமி என்ற ஒரு சொல்லாடலை குறிப்பிடுகிறார். 1868 கரூரிலிருந்து ஈரோட்டுக்கு வந்து ரயில் பாதை அமைக்கப்படுகிறது. அந்த முதல்ல அங்கே ரயில் வரும்போது அதை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ரயில் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரயில் சாமின்னு சொல்லது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ரயில் வரும்போது அந்த தண்டவாளங்களுக்கு ஒட்டியே எல்லாரும் வரிசையாக பொங்கல் வச்சுருக்காங்க. ரயில் வரும் தடங்களில் பொங்கல் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ரயில் வந்து அந்த நிறுத்தங்களில் மட்டும்தான் நின்றுட்டு போயிருக்கு. அதனை கண்டதுனால நாங்கள் பொங்க வச்ச இடத்துல நிற்காததுனால அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் அங்கே தேங்காய் உடைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் வந்து நீலகண்டன் அவர்கள் பதிவிடுகிறார்.
நான் அதை ஆஃப் பண்ணி ஒன்றுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது தபால் வண்டி பயணம். செட்டிப்பாளையத்தில் இருந்த கவுண்டர்கள் வந்து கொடைக்கானல் மலைகளில் வந்து நிலம் வாங்கி ஏலக்காய் தோட்டம் போட்டதாக ஒரு தரவுகள் கொடுக்கிறது. அந்த ஏலக்காய் தோட்டத்தை பராமரிப்பதற்காக அப்போ வந்து இந்த லெட்ரு ஏதாவது வரணும்னா அதுக்கு குதிரை பூட்டப்பட்ட ஒரு தபால் வண்டி, இந்த ஜமீன்தார்கள்லாம் உட்காந்துட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி தான் வருமாமா. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அந்த தபால் வண்டியில் தான் போயிட்டு கொடைக்கானல் அரிவாரத்தில் இறங்கி அங்கே மேலே தங்களுடைய நிலத்துக்காக ஏலக்காய் தோட்டத்துக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு தரவையும் இவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் வந்து தேவரடியார்களுக்கு என்று ஒரு தெருவு இருந்ததாக இவர் வந்து சொல்கிறாரு. அதை குறித்து ஒரு ஒரு பழமொழியும் சொல்கிறாரு, காசுக்கு ஒரு தேவரடியால் என்றாலும் கரூர் தேவரடியால் போல் ஆகாது என்று. இது வந்து இன்றைய வழக்கில் சொல்லப்படுது. இன்னும் அந்த தேவரடியால் என்ற சொல் இன்றைய வழக்கில் இன்னும் சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு இந்த செட்டிப்பாளையத்தில் வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தேவரடியால் தான் வந்து ஆரத்தி எடுக்கிறது, அந்த கர்நாடக இசை வாசிக்கிறது, மங்கள நிகழ்வுகள், அதாவது இந்த வாத்தியங்களை செய்கிறது எல்லாத்திலையுமே பங்கு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவு. மற்றும் வந்து இந்த காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போகணும்னா 3 மாதத்திற்கு முன்னாலேயே இந்த கரூர் தேவரடியார்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தோம்னா அவர்கள் வந்து சிதம்பரத்தில் இருக்க தேவரடியார்கிட்ட சொல்லி, அவங்க அந்த டீச்சர்கள்கிட்ட சொல்லி, அவங்க அந்த ராமேஸ்வரம் காசிக்கு போகின்ற அந்த ஏற்பாடுகளை செய்வார்கள் ஒரு என்ற குறிப்பையும் இவர் இந்த இடத்தில் தந்திருக்கிறார். அதனை அடுத்து இந்த மணல் சுரண்டல் என்ற வார்த்தைகளை கிட்டத்தட்ட ஒரு 13-14 இடங்களில் இந்த எஸ். நீலகண்டன் அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த 1945 2005 ஆண்டு வரை நடந்த பெரும்பாலான மலர் கொள்ளைகளை வந்து எஸ். நீலகண்டன் அவர்கள் பதிவு செய்திருக்கார் என்று தான் சொல்லலாம். அதனை ஒட்டிய இந்த 1996 பல இந்த மணல் சுரண்டலின் காரணமாக பல தோட்டங்கள் எல்லாம் பால் தோட்டங்களாக ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு சொல்லையும் இவர் பயன்படுத்துகிறாரு. ஆக இது வந்து ஒரு நினைவு பதிவுகளாக இந்த அலெக்ஸ் கேலியோட வேர்களும் ஒரு நகரம் ஒரு கிராமம் என்ற எஸ். நீலகண்டனோட நினைவு குறிப்புகளும் வந்து ஒரு நன்னினைவுகளை பதிவு செய்யக்கூடிய அல்லது குறிப்புகளாக அமைகின்றது. இதுவே வந்து இந்த அபத்த நினைவுகள் என்பது ஒரு குழுவினுடைய நினைவுகள், அதாவது இந்த இறந்தார், நீத்தார், மாண்டார் என்ற 2 சொல்லாடல்களை பயன்படுத்தலாம். இறந்தவர்களுடைய நினைவுகள் வந்து, அதாவது நீத்தாரை வந்து இயற்கையாக சுபவாழ்வு வாழ்ந்து இறந்து போனவர்களை வந்து நீத்தார்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அமாவாசையானா அந்த சாமி வழிபடுற வழக்கம் இருக்குது. அது வந்து ஒரு நன்னினைவுகளிலே வருது. ஆனால் இந்த அபத்த நினைவுகள் என்பது மொத்தமாக இந்த ஒரு கூட்டமாக இடம்பெயர்ந்த நினைவாகவும் மாண்டார் நினைவாகவும் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு ஆணவ படுகொலைகளாகவுமே இது பார்க்க முடிகிறது. அதன் வழியாக இந்த நந்தனுடைய கதை வந்து ஒரு அபத்த நினைவுகளாக சொல்லப்படுகிறது. அதாவது தஞ்சாவூர் பட்டீஸ்வரம் பகுதியில் நந்தமேடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து இந்த நந்த மகாராஜாவோட ஒரு கதை, நந்தனுடைய ஒரு கதை சொல்லப்படுகிறது. இந்த நந்தன் வந்து கோட்டை இடிந்து, அதாவது அங்கே தஞ்சாவூர் பகுதிகளில் ஆட்சி செய்த ஒரு சிற்றரசனாக இந்த நந்தன் மகாராஜா வந்து குறிப்பிடப்படுகிறார். அவர் வந்து சோழ மன்னன் கொடுத்த சாபத்தினால கோட்டை இடிந்து மண்மாறி பொழிந்து இறந்ததாக அந்த நந்தமேடு பகுதியில் உள்ள மக்களின்
குறிப்புகள் வாய்மொழி குறிப்புகளில் காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து காலின் மெக்கன்சியோடைய இதே தஞ்சை பகுதிகளில் உள்ள காலின் மெக்கன்சி எழுதின இந்த யார் காலின் மெக்கன்சியோட குறிப்பில் இந்த தஞ்சை பகுதியில் கலப்பு சாதிக்கு பிறந்த மன்னனாக நந்த மகாராஜா குறிப்பிடப்படுகிறார். இந்த மன்னன் ஒரு வேளாளர் வீட்டில் பெண் கேட்டதனால இவர் ராஜாவாக இருக்கார், அவருக்கு கொடுக்கவும் அவருக்கு தன் பெண்ணில்லைன்னு சொல்லவும் மறுக்க முடியாது. அதனால் இந்த பொறிப்பந்தல் வைத்து அந்த பொறிப்பந்தலை வைத்து அந்த ராஜாவை கொன்றதாக இந்த காலின் மெக்கன்சியோடைய ஓலை ஆவணங்களில் இந்த தரவுகள் கிடைக்கப்படுகிறது. இதே போன்ற ஒரு தரவு அயோத்தியதாச பண்டிதரும் சொல்கிறார். அவர் ஆனால் இந்த கலப்பு சாதிக்கு பிறந்த மன்னனாக அவரை குறிப்பிடப்படலை. அவரை ஒரு பௌத்த மன்னராக காட்டுகிறார். இந்த நந்திவர்மன் என்பவர் ஒரு பௌத்த மன்னன். அவர்களை பிராமணர்கள் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்று அந்த கோவில் கட்டடங்கள் அரக்கு மாளிகை மகாபாரதத்தில் வரும்போது அரக்கு மாளிகை, அந்த அரக்கு மாளிகை இடிஞ்சில் எரிந்து பாண்டவர்கள்லாம் இறப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த இது வருது. அதாவது அந்த கற்கட்டிடங்கள்லாம் சரிந்து இவர்கள் இந்த நந்திவர்மன் இறக்கிறதாக அயோத்தியதாச பண்டிதர் குறிப்பிடுறாரு. அதை சிதம்பித்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு நடைமுறையில் குறிப்பிடுறாங்க. இந்த சிதம்பரம் அப்படிங்கிற பேரும் இதிலிருந்து வந்ததாக தான் அயோத்தியதாச பண்டிதர் குறிப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த நந்திவர்மனோட கதையாடலை எப்படி நம்மளோட இந்திய இலக்கியங்கள் எதில் எடுத்தாலும் அகத்தியர் எல்லா இலக்கியத்திலும் வருவாரோ, இந்த நந்திவர்மன் எல்லாரோட அதாவது பதிவு இலக்கியங்கள் இல்லாமல் எல்லாரோட நினைவுகள்லையும் இருக்கிறார். இந்த நந்தமேடு, நத்தக்கரை, இந்த நந்தம், ரத்தம், நத்தம் அப்படிங்கிற ஊர்களில் இருக்கிற மக்களுடைய வழக்காறுகள் எல்லாத்துலேயுமே இந்த நந்தன் அப்படிங்கிற ஒரு கதை வழக்கில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாகர்கோயில் பகுதிகளில் இருக்க ஒரு சொலவடையும் இந்த பொறிப்பந்தல் சொன்னாலே அந்த நந்தி ராஜாவை பொறிப்பந்தலை தட்டி விட்டு எரித்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேளாளர் பெண்ணை மணக்க முயற்சி செய்த போது மகாராஜா அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த நாகர்கோயில் பகுதிகளில் பொரிய தட்டி விடுறா புத்தி உள்ள ஆசாரி அப்படிங்கிற ஒரு சொலவடை பார்க்க முடிகிறது. இந்த பொறிப்பந்தலை தயாரிக்கிறவர்கள் ஆசாரிகள். அவர்கள் தான் இந்த மேலிருந்து அது ஒரு இந்த மண்டபம் போன்ற அமைப்பில் தான் இருக்கும். ராஜா உள்ளே வர வச்சுட்டு இவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இடிஞ்சு எரிந்து அந்த இடம் சாம்பலாயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த வழக்காறு சொல்லப்படுது. இதை செய்கிறவங்க இந்த பொறிப்பந்தலை செய்பவர்கள் இந்த ஆசாரி வகுப்பினை சார்ந்தவர்கள் என்பதால் பொரிய தட்டி விடுறா புத்தியுள்ள ஆசாரி அப்படிங்கிற சொலவடை இந்த நாகர்கோயில் பகுதிகளில் இருப்பதாக நம்மளால் காண முடிகிறது. நிறைவாக இந்த பின்காலனித்துவம் காலனிய மறுதளிப்பை மையமிட்டதாக இருப்பினும் அதன் இடையீடுகள் வரலாற்று வரைவியலில் ஆர்வம் காட்டுகின்றன. பின்காலனித்துவம் வரலாற்றை எழுத முற்படுகையில் மரபார்ந்த வரலாற்றை மறுத்து மாற்று அல்லது புதிய வரலாற்றை எழுத தொடங்குகிறது. அது மட்டுமல்லாமல் புதிய வரலாற்றை எழுதுவது என்பது புதிய வரைவுகளை உருவாக்குவது. அதற்கான வரைவுகளாகவே நாட்டுப்புற வாய்மொழி மரபை பார்க்க முடிகிறது. இதனூடாக மரபார்ந்த வரலாற்று எழுதுகையை பின்காலத்துவம் மறுதளித்தாலும் அதன் எழுதிய முறைகள், அதாவது அதற்கான தரவுகளாக இருக்கக்கூடிய இலக்கியம் கல்வெட்டுகளை இந்த நவீன காலத்தில் சொல்லக்கூடிய நாட்டுப்புற வாய்மொழி மரபோடு ஒப்பிட்டு தான் பின்காலத்துவம் வரலாறை எழுத முற்படுகிறது. இவ்வாறாக பின்காலத்துவ அணுகுமுறை அல்லது பின்காலத்துவ தரவுதளங்களை கொண்டு
எழுதப்படும் வரலாறானது ஒரு வரைகோடாக இல்லாமல் வலைப்பின்னலாக அமைகிறது. அதாவது இந்த பின்காலத்துவ நடைமுறைகளை கொண்டு ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அதை ஒரு நீள்கோடாக உங்களால் கணக்கிடவே முடியாது. அது ஒரு வலைப்பின்னல், அது எந்த இடத்துல அதோட ஸ்டார்டிங் எண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால், அது ஒரு முழுமையான ஒரு வரலாறாக கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறத பின்காலத்துவம் முன்வைக்கிறது. இந்த இந்த இது ஆய்வறிக்கைக்கு பயன்பட்ட நூல்களாக இந்த நூல்கள் இசங்கலாயிரம், பின்காலனியம், வரலாறும் வழக்காறும், பண்பாட்டு பொற்கணியல், வரலாறு என்பது கற்பனை, இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும், இலக்கிய வரலாறும் திறனாய்வும் ஒரு பின்காலத்துவ அணுகுமுறை, இந்த நூல்கள் எல்லாம் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நன்றி. அது சொல்கிறேங்க. வரலாறு என்பது அறிவுத்துறை, அதில் பெருமைகளுக்கு இடமில்லை, இனி ஏதும் சொல்லாதீர்கள். அந்த காலத்தில் பாரதியார் ஒரு காலனித்துவவாதியில் பின்காலனித்துவவாதி. அதாவது சுதேச மனநிலை உடையவங்க எல்லாருமே பின்காலனித்துவவாதிகளாக நம்ம கருத்தில் கொள்ளலாம். காலனித்துவவாதிகள்னால் முதலாளிகள் எல்லாமே காலனித்துவவாதிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் காலதாமதமாக தான் வந்தேன். அதுக்கு பிறகு உண்மையிலே ஒரு ஒரு வரலாற்று வகுப்பறையில் இருப்பது போல தான் தோன்றுச்சு. நிறைய வரலாற்று பதிவுகளை, அப்போது உண்மையில் நிறைய தரவுகளை படிச்சிருக்கீங்க. இதில் பயன்படுத்திய நூல்களில் மாக்கடல் மர்மங்கள் அலெக்சாண்டர் அவருடைய நூல் பயன்படுத்தியிருக்கீங்களா? அது கொடுக்கல நீங்கள். சரி, ரைட்டு. அப்புறம் ஒரு தம்பி சொன்னது போல் அந்த நாவல்களை பற்றி சொல்லும்போது சில நாவல்களை விளக்கி சொன்னீங்க. அந்த எரியும் பனிமலை அதை பற்றியும் சொல்லலை, மாதர் பாகனம் பற்றியும் நீங்கள் சொல்லலை. அதில் இருக்கிற குறியீடுகள் எனக்கு தெரியும், அதில் இருக்கிற விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முன்னாடி வாசிச்சிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாவல். இந்த ஒரு இது சொல்லியிருந்தீங்க, அபத்த நினைவுகள், அதுக்கு முன்னாடி இன்னொரு நினைவுகள்னு சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறது. இப்போ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கிற ஐஏஎஸ் ஆர் பாலகிருஷ்ணனுடைய பண்பாட்டின் பயணம் அப்படின்னு ஒரு நூல். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை, அவர் மீள் நினைவுனுடைய
வெளிப்பாடு தான் சங்க இலக்கிய பாடல்கள்னே சொல்கிறாரு. ரொம்ப அபத்தமானது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு, தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை, ஒரு இதை உருவாக்குற ஒரு சூழல். அதை வந்து தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் மலிவு விலையில் கொடுக்குறான். இப்போ தட்கார் நம்ம இவருடைய பஹ்ருலி இருந்து காஷ்மீர் முடிய என்ற நூல்களெல்லாம் நம்மளுடைய வரலாற்று தரவுகளை அடுக்கிக்கிட்டே போகிறாரு. அவ்வளோ தரவுகள் இருக்குது. அந்த தரவுகளில் ஒரு தரவுகளுக்கு கூட மறுப்பு சொல்லாமல் போகிற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போகிறாரு. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அறிஞர்கள்லாம் எதுவும் பேசாமல் அப்படியே வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க. இது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து, தமிழ் படிக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்போ நீங்கள் அடுத்ததாக கூட என்னுடைய வேண்டுகோள், தம்பி இன்னும் யாராவது அந்த அந்த நூலை எடுத்து வாசித்து ஒரு கட்டுரை சமர்ப்பிங்க. அதில் இருக்கிற உண்மையிலேயே அதை வெளியில் கூட நான் நூலாக்குறது கூட நான் வந்து நிச்சயம் உதவி செய்கிறேன். அப்போ ஏன்னா எங்கள் பேராசிரியர் அதை பற்றி பேசியிருக்கிறார். எப்படி கல்வெட்டில் வந்து தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று சொல்லி நாகசாமி எழுதினாரோ, அதை வந்து இந்த மிரர் ஆஃப் சான்ஸ்கிரிட் அந்த நூலை அவர் வந்து கடுமையாக எதிர்த்து நாகசாமி நாச வேலையினே பேசினார். ஒரு நூலே வெளியிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அந்த மாதிரியான கருத்தெல்லாம் எடுத்து பேசுனதுனால தான் எங்கள் பேராசிரியருக்கு மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் வரும். அது அப்போ தான் நம்ம வந்து யாருங்கிறது தெரியும். அதுக்காக வேண்டி நீங்கள் நிறைய தரவுகளை சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே நான் பாராட்டில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்க, நிறைய வாசிப்பாப்பலாம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த நினைவுகள்ங்கிறது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது. இப்போ நந்தன் கதைன்னு சொன்னீங்க. நந்தன் கதைன்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருக்கும் என்னன்னா நந்தனாருடைய அதுதான் தெரியும் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்போ தான் நந்த மகாராஜா, நந்த மன்னனுடைய கதை இது எல்லாமே. ஆனால் போகிற போக்கில் நந்தன் கதை அப்போ நமக்கே நந்தன் கதை அபத்த எப்போ நினைவுகள் வரும், அது ஒரு வரலாற்று இதோட வருகின்ற பொழுது எப்படி அது வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐயம் இருந்தது. அப்போ நீங்கள் விளக்கும் போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது மாதிரி வரும்போது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி அதை மீட்டுருவாக்க செய்கிறது என்பது ரொம்ப இதாக இருக்குது. உண்மை நல்லா பண்ணியிருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த பாட்டு சொன்னீங்க, ரொம்ப நிறைய பாட்டு சொல்லியிருந்தீங்க. அந்த ஊராம் தோட்டத்தில் ரொம்ப அற்புதமான பாட்டு. அது எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ஊராம் தோட்டத்தில் ஒருத்தன் வச்சான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன், பச்சை தாள் எடுத்து பக்குவமா கொட்டை கட்டி நாத்துக்கு விட்ட நெல் அது காத்து நிற்கும் ஆடி வர அந்த அதுலேருந்து வர்ற பாடல்கள் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 2 மணி நேரம் பேச வேண்டியது நீங்க ஒரு 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல அழைக்கணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேணும் அதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நீங்க வச்சதுக்குள்ளேயும் நிறைய விஷயம் அழைக்க வச்சிருக்கீங்க. அது உண்மையிலே நல்லா ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா முதல்ல பின்காலனித்துவம் என்ன அப்படிங்கிற அது கொண்டு வந்து அப்புறம் வரலாற்று எழுதினா என்ன தனித்தனியா பிரிச்சு காமிச்சது. அதெல்லாம் ரொம்ப இதான் ஒரு முறைமை, ஒரு பேட்டர்ன் இதுதான். அந்த இது ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம அது நீங்க மேடையுடைய இதை சொல்லி உள்ள இன்னும் நான் நினைச்சு போயிருக்கலாம்னா எனக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி நீங்க சொல்ல வந்தது வந்து ஓரல் ட்ரெடிஷன் ஜான் ஆன்சனாங்க அவங்கதான் ரெண்டு இணையான இது ஃபிக்ஷன் இது. அது அந்த நூலும் வந்து ஜானுடைய நூலும் வந்து ஆப்பிரிக்காவுடைய இந்த புலம்பெயருடைய கொள்கைகளை வந்து அதை எதை சொல்ல வந்தாங்க. தமிழ்ல அது மாதிரி நீங்க மலைய கீழே போடுறீங்க, அதுக்காக ஒரு பாடலும் போடுறீங்க. கோழி போகும்போது வாரா அப்படின்னு சின்ன தொலைய இலங்கை மலையை பாடுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது இது எல்லாமே. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. குருவுக்கும் ரொம்ப இதாக சொல்லி அவருடைய மாதிரி வார்த்தைகளை சேர்த்துட்டீங்க. நீங்க சேர்க்க வேண்டிய இந்த மாதிரி நீங்க இந்த ரயில் கண்டவாளம் வரம் வந்து பொங்கல் வைக்கிற அந்த இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்து ஹீராவுடைய புதினங்கள் எடுத்த 3 புதினங்கள் தான். 3 புதினங்களுக்குள்ளேயும் இந்த
இந்த போஸ்ட் காலனிஸ்டோடைய என்ன இருக்கோ அதுக்கு. எனக்கு ஒரு விஷயம் அந்த மரபார்ந்த அதுதான் பிற்காலத்தில் மரபார்ந்த அந்த வரலாற்று உண்மைகளை மறுதளிக்கிறது தான் கலந்து நீங்க ஒரு கடைசியில ஒரு சொல்லுங்க. அப்படி முற்றாக நம்மளால வந்து வரலாற்றை வந்து மரபார்ந்த வரலாற்றை நிராகரிக்க முடியாதுன்றது என்னோட போன்றவங்க கருத்தையே கேட்டா, நீங்க நீங்க முதல்ல என்ன வாய்மொழி பாடல்கள்ல முக்கியமா கலோனியல் பீரியட்ல வாழ்வியல் இலக்கியத்துல கலோனியல் காலத்துல வாழ்வியல் இடத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் பிரிட்டிஷ் பீப்புள் அதே காலத்துல இருந்த பிரிட்டிஷ் பீப்புள் எழுதுறதோ பிரெஞ்சு பீப்புள் எழுதுறதோ மாற்றமே இல்லாம கொஞ்சமா மாற்றமே இல்லாம அதனால வரலாற்றை முற்றாக நம்மளால நிராகரிக்க முடியாது. போஸ்ட் காலனிசம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல இயங்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான், எல்லாருக்கும் பரவலாக பெறாம அதுதான். ஆனா என்னன்றத ரொம்ப அழகா இப்ப இந்த தலைமுறைக்கு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. நல்லா இருக்கு. ஒரு எடுத்து முடிஞ்ச ஆட்சியும் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். துறையை உங்களோட காண நன்றி. வாழ்த்துக்கள். அதில் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் சொல்லாமல் விட்டேன். இந்த கொண்டையங்கோட்டை மறவர்கள் அப்படின்னு பார்த்தீங்களா நீங்கள்? அது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ திருநெல்வேலி இருகால்குறிச்சியில் இருக்கிற பெரும்பாலான மறவர்கள் கொண்டையங்கோட்டை மறவர். கொண்டையங்கோட்டைங்கிறது ஒரு ஊர். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதுவும் அந்த ஜமீன்தார் வந்து இந்தமாரி பெண்ணை சமைஞ்ச பெண்ணை கட்டி கொடுக்க சொல்லிட்டு சொன்னதுனால அதுக்கு விருப்பம், அதாவது இந்த பெண் கொடுத்து பெண்ணை அவர் வந்து ஒரு தெலுங்கு பின்புலமாக கொண்ட ஒரு ஜமீன்தாராக இருப்பார். அதனால் அவங்க கிட்ட கொடுத்து வாங்கல் இருக்காது. அவங்களுக்கு பெண் கொடுக்க மறுதளித்ததை சுட்டுவதாக அது இருக்கும். அதை அவங்களுக்கு பெண் கொடுக்காம ராவோடு ராவாக கொண்டையங்கோட்டையிலேருந்து இருகால்குறிச்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை சொல்கிறாங்க. அதனால்தான் கொண்டையங்கோட்டை மறவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவே உருவானுச்சு அப்படின்னு அது சொல்கிறாங்க. இது அவங்களோட அந்த ஊர் மக்கள்கிட்ட நினைவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. பெரிய பெருமை சேர்த்து